அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுடைய அருளோடு நாம் இன்று வேல் மாறல் பாராயணம் செய்ய இருக்கிறோம். இன்றைய ஓர் அதிசயம். முருகப்பெருமானை நினைந்து நாம் மனதில் இருக்கக்கூடிய குறைகளை போக்குவதற்கு இறைவனாகிய முருகனை நினைக்கும் பொழுது முதலில் வேலைத்தான் நமக்கு அவர் அனுப்புறார். இது ஒரு அதிசயமாகவே நடந்தது. முதலில் எங்கள் பூஜை அறைக்கு வேல், முருகனுடைய வேல் ஒருவர் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அன்று முதற்கொண்டே இந்த வேலை பூஜையிலே வைத்து எப்படி வேல் மாறல் பாராயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிப்புகளை நாங்கள் படித்துக் கொண்டு வருகிறோம். எதற்காக வேல் மாறல் பாராயணம் செய்ய வேண்டும்? வேல் மாறல் என்பது அருணகிரிநாதர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய சித்தர், கடந்த நூற்றாண்டு வாழ்ந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய அருள் பெற்று பக்தியின் முக்தியை அடைந்து முருகப்பெருமானை வேண்டி தவமிருந்து இறைவனை உணர்ந்து தன் அகத்தில் புறத்தில் இருக்கக்கூடிய நோய் தீர்த்து நல்ல ஒரு சிரஞ்சீவியான தேகத்தை பெற்றார். அப்போ முதல்ல அவர் செய்தது வேல்மாறல் என்கின்ற இந்த ஒரு மந்திரத்தை எழுதினார், இந்த பாடலை எழுதினார். முருகப்பெருமானை அழைத்து வேலும் மயிலும் துணை என்று சொல்லி ஆரம்பிக்கும் இந்த பாடலே அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வாங்க, இதை நீங்களும் கேட்டு தினமும் பாராயணம் செய்து ஒரு 20 நிமிடம் இந்த பாடலை முதல்ல நீங்கள் அதை ஒரு ரெக்கார்டட் வீடியோ நீங்கள் ப்ளே செய்து அதோடு சேர்ந்து நீங்கள் சொல்லலாம். அதுக்கு தெரிந்தவர்கள், பாராயணம் செய்தவர்கள் அருள் கூர்ந்து கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் செய்யலாம். செய்முறை: நாம் இந்த வேலை பூஜையிலே வைத்து ஒரு விளக்கை ஏற்றி பூ இவ்வாறு வைத்து அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் தியானத்திலே இந்த வேல்மாறல் பாராயணம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது உங்களுடைய அந்த அழைப்புக்கு இணங்க முருகனுடைய ஆற்றல் முதல்ல வேலின் அருளாக வரும். உங்களுடைய உள்ளத்திலே வேல் ஒரு சின்னமாக உதிக்கும். முதல்ல அது ஒரு காப்பாக அமையும். ஆகையினால் நண்பர்களே, உங்களை சுற்றியுள்ள தீமை அகலும், உங்களுடைய நோய்கள் அகன்று போகும், உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செல்வ வளம், அனைத்து ஆரோக்கியம் வருவதற்காகவே நாம் வேல்மாறல் பாராயணம் செய்ய வேண்டி அருணகிரிநாதர் அவர்கள் நமக்கு அருளியிருக்கிறார். நாம் இன்று அருணகிரிநாதர் அவர்களை துணையோடு அவருடைய வழி நடத்துதலோடு அவர் இயற்றிய அந்த பாடலை நாம் முதல்ல கேட்போம், அதை சரிவர உச்சரித்து பழகுவோம். 48 நாட்கள் ஒரு மண்டலம் நாம் பூஜை செய்து ஒரு மாலை பொழுதிலே ஒரு 6:30 மணி பொழுதுல ஒரு 7 மணி அளவில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு விளக்கை ஏற்றி வேல் வைத்து நீங்கள் அந்த வேல் மாறல் பாராயணம் செய்யும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருள் எப்படி கிடைக்கும் என்றால் இந்த வேலின் சக்தியோடு தான் உங்களுக்கு கிடைக்கும். அவரே உங்களுக்கு ஒரு கனவிலேயோ நினைவிலேயோ ஏதாவது ஒரு வழியில எந்த முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும், உங்களுடைய கோரிக்கை என்ன, உங்களுடைய குறை நிறைகள் என்ன என்பதை உணர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு அவர் அறிவுறுத்துவார். அந்த அறிவுரையின்படி நீங்கள் ஒரு கோவிலுக்கு, திருச்செந்தூருக்கோ திருப்பரங்குன்றம், எந்த கோவில் அவர் சொல்லக்கூடிய அறுவடை வீட்டில் ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறோம், உங்களுடைய குறைக்கு ஏற்ற அந்த கோவிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி அவர் ஏற்பாடு பண்ணி வருவார். 48 நாட்கள் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இது எல்லாருமே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதை எங்களுக்கு ஒரு மனக்குறை இருந்தது, அதை முன்வைத்தோம். முருகப்பெருமானுடைய இந்த வேல் எங்கள் வீட்டில் வந்தது, பூஜை அறையில் வைத்திருக்கிறோம். உங்களுக்கு உடலிலே நோயோ இல்லை மனக்குறையோ இருக்கும்பொழுது அந்த வேலை நாம் பூஜித்து தியானித்து நாம் அந்த வேல் மாறல் பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்து குறைகளும் நீங்கும். வாங்க, இதை பற்றி நாம் இன்னும் பல பதிவுகளில் நேரடி ஒளிபரப்பாக நாம் செய்யலாம். நாம் செய்வதையும் நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி, அமைதி, அனைத்தும் பொருள் வளம் அனைத்தும் நிரம்ப வழியும் இறைவனுடைய அருள், முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஓம் சரவணபவ என்ற இந்த தாரக மந்திரத்தை நாம் மனதிலே உச்சரித்து இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். மேலும் அடுத்த பதிவில் நேரடி ஒளிபரப்பில் நாம் வேல்மாறலும் நாம் செய்யலாம். நன்றி, வணக்கம்.